5 ஃபாரின் கார் மீது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கார்ல எங்க போச்சு? 10,000 இருக்குங்கிறாங்களே, என்னங்க அது? அதை தவிர ரிசர்வ் பேங்க்ல வந்து 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 21 லட்சம் கோடி இருக்குதுங்களே, எங்கெங்க போச்சு இந்த 10 வருஷத்துல? இந்த ரீசெண்ட் 5 இயர்ஸ்ல எவ்வளவு போயிருந்தது? இன்னமும் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரி பட்நாயக் என்ற பெண்மணி எதற்காக விஜய்க்கு அனுமதி மறுக்க வேண்டும்? உதயநிதியை சீஃப் மினிஸ்டர் ஆக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் நினைத்திருக்கிறார். அது தலைமை கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. மு.க. ஸ்டாலினுடைய மருமகனை பற்றி பழனிவேல் தியாகராஜன் ஒன்று சொன்னார். 30,000 கோடி ஊழல் செய்தார்கள் டாஸ்மாக்ல சொன்னார். ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன். அந்த 30,000 கோடி இந்த அக்கௌண்ட்ல வந்திருக்குதாமா? தயாநிதி மாறனுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். விஜய் ஏன் பாக்குறீங்க? விஜய்க்கு திமுக தாக்க அது வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டாகத்தான் போகும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரமா. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த தாக்கல்ல பாத்தீங்கன்னா சொத்து மதிப்பையும் வந்து அவர் கணக்கு காட்டியிருக்காரு. அதாவது 600 கோடி கிட்ட சொத்து இருக்கிறதா அவர் வந்து வேட்புமனு தாக்கல்ல கணக்கு காட்டியிருக்காரு. ஆனா அவருடைய ஒரு பட சம்பளம்னு பார்த்தாலே அது 200 கோடியில இருந்து இருக்கு. வருடத்துக்கு 4 படம் நடிச்சாலே அது 1000 கோடியை தாண்டுது. இந்த சொத்து மதிப்பு விவரம்ன்றது கரெக்ட் தானா சார்? உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் நம்ம பார்க்க முடியாம இப்போ என்னுடைய சம்பளம் இருக்குது, எனக்கு பையன் ஹெல்ப் பண்றான். உங்களுக்கு உங்க அப்பா சம்பாதிக்கிறார், நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க தங்கச்சி சம்பாதிக்கிறது, உங்க அண்ணா சம்பாதிக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மேலே கீழே தான் இருக்கும் யாதனைகளே. அதனால ஒவ்வொரு படத்துக்கு 200 கோடி வந்து 7 படம் எடுத்து 1400 கோடின்னு காமிக்கணும். என்ன காரணம் என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்மா 200 கோடி வாங்க மாட்டாங்களே. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் அவர் பல சொத்துக்களை வித்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அதையும் தாங்கள் கவனத்தில் கொண்டு வைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். வழக்கறிஞர்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்களும் அறிவித்த அந்த கணக்குகள், இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த 643 கோடின்னு சொன்னீங்கன்னா அது ஒன்று ஸ்மால் அமௌண்ட். அப்படி பார்க்க போறீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காருங்க, மத்திய அமைச்சர், அபிஷேக் மனு சிங்வி, சிதம்பரம், இவங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கணும். அப்போ ஏன் அவங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க? தயாநிதி மாறனுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். விஜய் ஏன் பார்க்குறீங்க நீங்க? விஜய் அவர் சொல்றாரு, நான் இது துறவியாக வந்தேன், இதெல்லாம் துறந்து வந்தேன், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்களேன். காரணம் புதியதாக வரக்கூடிய தலைவர்களை நெசுக்குவது என்று திமுக காரணம் என்ன என்று கேட்டால் லலிதாம்மா, உதயநிதியை சீஃப் மினிஸ்டர் ஆக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் நினைத்திருக்கிறார். அது தலைமை கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. எங்களுடன் ஸ்டாலின் தான் தேவை, உதயநிதி தேவையில்லை என ஒரு விஜயோட ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பார், அவ்வளவுதான். அதனால நாங்கள்லாம் உதயநிதிக்கு தலை வணங்குகிறோம் என்று ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கறதுக்கு, அதனால தோழமை கட்சி உள்ள சண்டை வந்திருக்கிறோமா? அவர் ஊழல் செய்திருக்கிறார் என்பதை திமுக முன்னிறுத்த பார்க்கிறது. இதை அலசுனார். நான் அதற்கு மறுகேள்வி கேட்கிறேன். விஜய் செய்தது சரி என்று நான் ஒரு உதாரணத்திற்கு வைத்துக் கொண்டாலும், என்னுடைய தகப்பனார் உயிருடன் இருந்தபோது நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது தப்பா? அது என்னுடைய தங்கை இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. நான் சென்ற மாதம் உடல்நிலை சரி இந்த வந்து வராங்க, அவங்களாம் 2 லட்ச ரூபா செலவிச்சுன்னு வராங்கன்னா அதுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் இல்லையா? அதுக்காக விஜய் போய் நோண்ட முடியும், இப்படி பண்ண முடியுமா? ஸ்கிராச் பண்ண முடியுமா? இதனை எடுத்து ஸ்டாலின் அவர்கள் அவர் சொத்து மதிப்பு கணக்கு காட்டியிருக்காரு. அவர்கிட்ட இருக்க அசையும் சொத்து அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3.5 கோடி கிட்டையும், அசையா சொத்துன்னு பார்த்தா 4.5 கோடி கிட்டையும் இருக்கு. ஆனா கையிருப்பு என்கிட்ட பணம் இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு 10,000 தான் கையில இருக்கு. என்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு 40,000 இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு வந்து வேட்புமனு தாக்கல்ல இருக்கு சொத்து விவரத்துல. உண்மையாலே ஸ்டாலின் அவர்களுடைய சொத்து மதிப்பு இதுதானா? அனுதாபை உண்டாக்க பார்க்கிறார். 10,000 யாராவது கடன் கொடுப்பாரா என்று பார்க்கிறாரா முதலமைச்சர்? தெரியவில்லை. இதையும் நான் சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. ஏன்னா அந்த சார்ட்டர் அக்கௌண்ட் எண்ணி 8 தடவை அது கைது போட்டுருவாங்க.
இவங்க சொல்றது தான் அவங்க எழுதி தருவாங்க. அட்வொகேட் என்ன சொல்றதோ அந்த டிராஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. 10,000 ரூபா இருக்கா இல்லையான்னுட்டு அப்படி சொன்னதுக்கான ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். மு.க. ஸ்டாலினுடைய மகன் மருமகனை பற்றி பழனிவேல் தியாகராஜன் ஒன்று சொன்னார். 30,000 கோடி ஊழல் செய்தார்கள் டாஸ்மாக்லன்னு சொன்னார் ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன்ல. அந்த 30,000 கோடி இந்த அக்கௌண்ட்ல வந்திருக்குதாம்மா? அந்த அஃபிடேவிட்ல வந்திருக்குதோ? ஆக மொத்தம் அந்த 30,000 கோடி இருந்ததுன்னா இவருக்கு 10,000 1000 ரூபாய் எப்படி உங்களுக்கு செலவுல மீறும்? அந்த 30,000 கோடி ரூபாய் எங்க போச்சு? அதெல்லாம் கேட்பாங்கல்ல. எல்லாத்தையும் தவிர மத்திய அரசாங்கத்திடம் பணம் கேட்டு இந்த நிதியை கொடு அந்த நிதியை கொடுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை கருணாநிதி, உதயநிதி, நிதி, அந்த நிதி, இந்த நிதி, வந்த நிதி, வராத நிதி எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு நீங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். திருப்பி இவர் மத்திய அரசாங்கத்தை பணம் கேட்கிறார். அதான் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, நான் கடந்த 10 வருடங்களில் 13 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம். அதை தவிர ரிசர்வ் பேங்க்ல 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க 21 லட்சம் கோடி இருக்குதுங்களே, எங்கெங்க போச்சு இந்த 10 வருஷத்துல? இந்த ரீசெண்ட் 5 இயர்ஸ்ல எவ்வளவு போயிருந்தது? ஆக மொத்தம் அதையெல்லாம் தான் பிரதமர் சொல்லுகிறார், எடப்பாடி பழனிசாமி, விஜயன் சொல்லுகிறார். ஊழல் அடைந்த கட்சி, தீய சக்தி திமுக என்றால் அது கரெக்ட். ஆனால் எள்ளி நகையாரி சிரிப்பு வரக்கிறது எனக்கு. நான் பார்த்தவுடன் மு.க. ஸ்டாலினுக்கு கார் இல்லை என்கிறார். இதே ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்த பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக 5 ஃபாரின் கார் மீது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கார்ல எங்க போச்சு? 10,000 இருக்குங்கிறாங்க. என்னங்க அது? ஸோ இதுதான் பின்னணி. மு.க. ஸ்டாலின் சொட்டு விவரத்தை பார்த்தால் அந்த டிஎஸ் துர்கா ஸ்டாலினுடைய டிஸ்டிலரியை பார்த்தா இன்னும் ஒரு பயமா இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் தூண் நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அஃபிடவிட்டை பார்த்தோ இல்லை அவருடைய சொத்து கணக்கை பார்த்தோ பார்க்காதீங்க. அவர் அணுகுமுறையையும் அவருடைய மனதையும் பாருங்கள். அதற்காகத்தான் திமுகவை தீய சக்தி, நான் தூய சக்தி என்று சொல்லுகிறார். அதை நாம் அலச வேண்டுமே தவிர ஒருத்தனுக்கு 10 ரூபா வரும், ஒருத்தனுக்கு 20 ரூபா வரும், ஒருத்தனுக்கு 50 ரூபா வரும், ஒருத்தனுக்கு 1 ரூபாய் வராது. அதுக்காக ஏற்றத்தாழ்வுகளை பற்றி நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப விஜய் அவர்களை பார்த்து எல்லா கட்சிகளுமே இன்னும் அந்த பயத்துல தான் இருக்காங்களா? மாற்று சக்தியா விஜய் அவர்கள் வந்துருவாருன்னு. நேற்று பெரம்பூரில் தன்னுடைய நாமினேஷன் மனு தாக்கல் செய்த பிறகு, வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு மீண்டும் ஸ்டாலின் சார் என்று ஆரம்பித்து விட்டார். ஆக மொத்தம் அவருக்கு தைரியம் இருக்கிறது. 2026 தமிழக பொது தேர்தலில் அவர் ட்ரக் மெனேஸ், கரூர், செந்தில் பாலாஜி, உதயநிதி, மு.க. ஸ்டாலின் இந்த 4-5 பேரை வைத்துக் கொண்டுதான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அவரை விஜயினுடைய பரப்புரைகளை எல்லாம் கரூருக்கு பிறகு ஒடுக்கி அமுக்கி சிதைச்சு அதுக்கு கிரஷ் பண்ணி, ஆங்கிலத்தில் சொல்வார்களை கிரஷ் பண்ண கசக்கி கொடுத்தாங்க. கரூர் சம்பவம் அவருக்கு ஒரு பெரிய மன தாங்கலை ஏற்படுத்தியது. 41 உயிர்கள் போன்ற சாதாரணம் அல்ல. அதை அவர் எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விட்டார்கள். அந்த சிபிஐனுடைய ஆதாரம் 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சென்னையில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் சாட்சி. அதில் செந்தில் பாலாஜியை குறிப்பிடுவார்களா, விஜயையும் குறிப்பிடுவார்களா, அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது டிஐஜி அல்லது டிஜி மேலே அல்லது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் மேலேயோ கலெக்டர் மேலே போடுவாங்களா? எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த கேஸ் முழு நிலைமையில் இருக்கிறது. சார்ஜ் ஷீட் டைப் பண்ணிட்டாங்க. சிபிஐயில் 24 வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு குழாம் இருக்கிறது, லீகல் செல் ஆஃப் சிபிஐ. அந்த 24 பேர்ல ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒருத்தர் வச்சுக்கோங்க. சதர்ன் ரீஜனில் இருக்க 3 பேரும் தென்னிந்தியர்கள். அவர்களில் 2 நான் நன்றாக அறிந்தவர். அவர்லாம் வழக்கறிஞர்கள். சிபிஐ வழக்கறிஞர் கிடையாது, அதர் வழக்கறிஞர் அவர் எடுத்துவாங்க ஆன் போர்டு. அவர்கள் 1480 பக்கம் சார்ஜ் ஷீட் தயார் பண்ணிட்டாங்க. எல்லாம் வெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அந்த சார்ஜ் ஷீட்டை லீகல் சைடை கொண்டுருவாங்க. இப்போ லீகல் சைடில் இந்த 2 நாளில் வெளில வந்துடும். அது அஜய் ரஸ்தோகி நீதியரசர் முன்னாடி போகும், சுப்ரீம் கோர்ட்டில் காமிப்பாங்க, பிறகு சிபிஐ கோர்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, அது வரும்பொழுது தமிழக அரசியலில் ஒரு மாறுதலை கொண்டு வரும் கரூரினுடைய சார்ஜ் ஷீட். அவருக்கு துணைவியார் மீது ஒரு புகாரை வைத்து அந்த துணைவியார் ஒரு திமுகவினுடைய ஊதுகோலாக இருக்கிறாரோ என்று நினைக்கிறார்கள்.
அந்த இதிலும் அவர் வெளியே வந்து விட்டார். மதுராந்தகத்திலும் கரூரிலும் நடந்த கூட்டத்தில் தன்னுடைய மனைவியை பற்றி மறைமுகமாக எந்த கேஸ் வந்தாலும் நான் சமாளிப்பேன், அந்த பர்சனல் இஷ்யூ எல்லாம் கொண்டாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு கை காமிச்சார். ஸோ திஸ் த்ரீ திங்ஸ் ஸ்பாயில் திஸ் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர். திமுக நேற்று கூட அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மத்திய தேர்தல் கமிஷன் கிட்ட வருதா இல்லை வந்து இன்னமும் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரி பட்நாயக் என்ற பெண்மணி எதற்காக விஜய்க்கு அனுமதி மறுக்க வேண்டும்? அவர் எடப்பாடி ஏன் மறுக்கல? நயினா நாகேந்திரன் ஏன் கொடுக்கல மறுக்கல? அன்புமணி ராமதாஸ் ஏன் மறுக்கல? ஏன் ஸ்டாலினுக்கு ஏன் மறுக்கல? அண்டை தொகுதியான ஸ்டாலினுக்கு இவ்வளவு ஊர்ல போறாரு. அந்த 2 பிக்சர் பார்த்தீங்கன்னா முக்கிறாங்க விஜயை பார்க்கறதுக்கு. இன்னொரு சைடில் ஸ்டாலின் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வர கும்பலே இல்லை. எடப்பாடி பழனிசாமி போறாரு, கும்பல் நல்லா வருது. நாளைக்கு 14ஆம் தேதி அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மயிலாப்பூர்ல ரோட் ஷோ படம்பட நல்ல கும்பல் வரப்போகுது. திமுகவிற்கு ஏன் இன்னும் மனச்சல் குடைச்சல் அபவுட் விஜய்னு தெரியலை. விஜயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதே அரசியல் ரீதியாக அழுத்தத்தை தருகிறது, ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டது. அவர் பெயரில் விஜய் ஜோசப் என்று சொன்னவுடன் கிறித்துவர் வாக்காளர்கள் திமுகவிலிருந்து நகரி விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. பெண்மணிகள் வாக்காளர்கள், முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்தின் பெண்மணிகள் வட இந்தியாவில் ட்ரிபிள் தலாக்கினுடைய ஒரு இம்பாக்ட் தமிழ்நாட்டில் வந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம், இந்த 10 வருடத்தில் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு துன்புறுத்தவில்லை என்று தமிழக இஸ்லாமிய மாணவ மாணிகள் பெண்கள் உணர்கிறார்கள், சோசியல் மீடியா மூலமாக உணர்கிறார்கள். என்னதான் திமுக வந்து விஜயையோ எடப்பாடி பழனிசாமியோ நரேந்திர மோடியோ திட்டினால், நீங்க நிந்தினால் அது சிம்பத்தி ஓட்டாகத்தான் போக இருக்கிறது. விஜய்க்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு, நரேந்திர மோடிக்கு திமுக தாக்க அது வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டாகத்தான் போகும் என்று நினைக்கிறேன். லலிதா, ரொம்பவே அழகா பல சந்தேகங்களுக்கு நீங்க பதில் அளிச்சீங்க சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி. ராஜகோபால்.